ஒரு தெய்வீக தொடர்பு வேல்மாறல் படித்தது மூலமா என் வாழ்க்கையில எப்படி ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவலை தான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு காணொளி இது. நான் வேல்மாறல ஆரம்பத்தில் நான் மொபைலில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வள்ளிமலை கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள பயங்கரமான ஒரு அதீதமான ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு உதவி கிடைச்சிச்சு, டக்குன்னு வள்ளிமலை கிளம்பி போயிட்டோம். நான் இருந்த ஊர்லேருந்து ஒரு 10 மணி நேரம் போக வேண்டியதாக இருந்தது. சரின்னு கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனோன்னே ஒரு மாலை பொழுது. நான் காலையில் ஒரு 7 மணிக்கிட்ட கிளம்புனேன், மாலை ஆயிடுச்சு. கீழே இருக்கிற வள்ளிமலை கீழே அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அர்ச்சனை கடையில் போய் எப்படிம்மா அது போகணும் அப்படின்னா, அந்த தெரியுது பாருங்க கோவில், போங்க போங்க நாளைக்கு மேலே ஆசிரமத்தில் சாமிகளுக்கு குரு பூஜை அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய கண்ணுலேருந்து தண்ணீரே வந்துட்டு, ஓ குருநாதர் இதற்காக தான் நம்மளை இங்கே அழைச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட மேலே போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசிரமத்துக்கு போகிறேன். அங்கே போகிற வழியில் ஒரு மகான் ஒரு பாறையில் உட்காந்துருந்தாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா, அவர் வள்ளிமலை சாமிகள் தோற்றத்திலே இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய வியப்பு. வள்ளிமலை சாமிகளை பற்றின முழு தகவல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் நல்லா அறிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. நான் ஏன் அங்கே போனேன், எனக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் போனோன்னா சாமிகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் மேலே போயிட்டேன். கீழே நமஸ்காரம் பண்ண சாமி வந்து மேலே அவங்க ஆசிரமத்துக்கு வந்தோடனே தான் அப்போ தான் தெரிஞ்சுச்சு, திருப்புகழ் சபையை நிர்வாகம் பண்ணுற சுவாமி அவங்க தான் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்தோடனே அவங்க ஆசிரமத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்கள்ட்ட உபசரணம் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை பார்த்தாங்க சாமி. என்னை கூப்பிட்டாங்க, எங்கேருந்து வரீங்கன்னாங்க. என் ஊரெல்லாம் சொன்னோன்னே, எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஐயா இது மாதிரி நான் வேல்மாறல் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு என்னமோ தெரியல, தோணுச்சு வந்துட்டேன். அப்போ வேல்மாறல் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துச்சு அப்படி தானே அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில உதவிகள்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு, எனக்கு உணவுலாம் ஒரு ஆளை கூப்பிட்டு எனக்கு அதை பார்த்துக்க சொன்னாங்க. 8 மணிக்கு சரியாக வாங்க, திருப்புகழ் வேல்மாறல் பாராயணம் இருக்குது, அதில் கலந்துங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ அந்த அளவுக்கு படிக்கவே இல்லை, எனக்கு எந்த இதுவும் தெரியாது, எப்படி நம்ம படிக்க போகிறோம்னு ஒரு பயம் இருந்தது. எல்லாம் முருகர் அருள் பார்த்துப்பாருன்னு சொல்லி, வேல்மாறல் எந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சோ, சாமிகள் எந்த இடத்துல அதை வந்து உருவாக்கி இந்த உலக மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல நான் உட்காரக்கூடிய முருகப்பெருமானோட அனுகிரகத்தில், குருநாதரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடந்துச்சு. சாமிகள் இன்னைக்கு அந்த இடத்துல தான் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. வள்ளிமலை சாமிகள் சமாதி அந்த இடத்துல நான் வேல்மாறல முதல்ல என் கையில் இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த புத்தகத்தில் என் கையில் முதல்ல அப்போ தான் அந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். வேல்மாறல் எழுத்து ரூபத்தில் அப்போ தான் நான் பார்த்தேன். அங்கே சில அடியார்கள்லாம் சேர்ந்து பாராயணம் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. வேல்மாறலை பற்றின பல தகவல்கள், எங்கேயுமே பார்க்க முடியாத தகவலை அந்த குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வேல்மாறல் ஏன் வந்து அருணகிரிநாத சுவாமி வந்து 6 படை வீடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் திருத்தணியை சொன்னார், திருத்தணி முருகப்பெருமானோட சக்தி என்ன, திருத்தணி முருகப்பெருமானை வேண்டுனா மனிதராகி நமக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும், நிறைய தகவல் வேல்மாறலை முழுமையாக படித்தா வேலும் மயிலும் வந்து அதை ஒரு கோர்வையாக சேர்த்தா அந்த உருவம் காட்சிகள் வரும். பல தகவல் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. எனக்கு ஒரு பெரிய பேரானந்த நிலைக்குள்ளே நான் போனேன். இன்றைக்கும் அந்த நிலை எனக்குள்ளே, அந்த பரவசம் என்னை விட்டு நீங்காமல் இருக்குது. அதனால் அந்த ஒரு அரிய வாய்ப்புனால தான் நான் இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வேல்மாறலையும் திருப்புகழையும் படிக்கிறதுக்கான ஒரு ஊக்கமாக அமைஞ்சிச்சு. நீங்களும் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வேல்மாறலை தொடர்ந்து படிச்சிங்கன்னா அது ஒரு தெய்வ நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில். இந்த மனித வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் நம்ம படுறோம். கடன், நிறைய பேருக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை, உறவுமுறை சிக்கல் பிரச்சனை, ரொம்ப கொடிய நோயெலாம் இருக்காங்க. இது எப்படி குருநாதர்கள் இதை உருவாக்குனாங்க, வள்ளிமலை சாமிகள் உருவாக்குனாங்கன்னா, நம்ம மனிதராகி நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சு கர்ம வினையால் ஆட்கொள்ளப்பட்டு பல கஷ்டப்படுறோம். இது இந்த வேல்மாறலை நம்ம படித்தோம்னா இந்த கர்ம வினையெல்லாம் கண்டு நம்ம வந்து நம்மளோட சிக்கல்கள்லாம் நமக்காக எல்லாம் வந்து விடுபடும். அப்போ நம்ம வந்து ஒரு சுதந்திர நிலைக்கு போகும்போது நம்மளால் முருகப்பெருமான எந்த வித இடையூறும் இல்லாமல், நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறு இல்லாமல் பரிபூர்ண நிலையை முருகனை நம்மளால் அவரோட அனுகிரகத்துக்குள்ளே, அவர் ஆற்றலுக்குள்ளே போக முடியும்.
அந்த நிலை அவங்க போனதுனால, இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இதில சில வாழ்க்கையில இருக்க சிக்கல்கள்லாம் தீரணும் அப்படிங்கிற ஆனா அதோட முழுமையான நோக்கம் முருகப்பெருமான நீங்க பரிபூர்ண நிலை அவரோட சக்தி நிலைக்குள்ள ஒன்று கலக்கணும். அதுதான் பேரானந்த நிலை. நம்ம சிற்றின்பத்தில மாட்டி மாட்டி சுழன்றுறோம். அது பேரின்ப நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வேல்மாறல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சாமிகளால. இத முழுமையா நம்பிக்கையோட படிங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தும் விலகிடும். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட முழுமையா நீங்க முருகப்பெருமானோட சரணாகதி நிலைக்கு அடையலாம். அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு கிட்டும். முருகா சரணம். மேலும் இந்த தகவல உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். முருகா சரணம்.